தேதி வரைக்கும் தயவு செய்து கேட்கிறேன், சும்மா இருங்க கொஞ்ச நாள். டிவிகே சைட்ல இருந்து விஜய வந்து உங்களோட சைட்ல இருக்க வீடியோஸையும் ட்ரோன் ஷாட்ஸையும் நீங்க கேப்சர் பண்ண எல்லா கிளிப்பிங்ஸையும் வந்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுங்க October 3 அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்மிட் பண்ணாதான் என்ன தப்பு என்ன கரெக்ட், யார் கரெக்ட் யார் தப்பு, யார் சைட் ஃபால்ட் கிடையாது. இவன் வந்து ஏன் லேட்டா வந்தான் அதனாலதான் தப்பு. இவன் வந்து ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, 500 போலீஸ் இருந்தாங்களா 50 போலீஸ் இருந்தாங்களா 100 போலீஸ் இருந்தாங்களா, லட்டி சார்ஜ் வேணும்னே பண்ணாங்களா, இல்லனா மக்கள் வந்து ரொம்ப அவங்க சொல்றதை கேட்காம போன சிச்சுவேஷன்ல லட்டி சார்ஜ் பண்ணாங்களா, லட்டி சார்ஜ் பண்றதுக்கு யார் ஆர்டர் கொடுத்தா, எப்படி உடனே அதை பண்ணாங்க, அந்த அளவுக்கு சூழ்நிலை ஏன் உருவாச்சு, உண்மையாலுமே கத்தியை வச்சு கிழிச்சாங்களா, இல்ல இந்த மூஞ்சிலெல்லாம் குத்தி பல்லெல்லாம் உடஞ்சிச்சு அப்படின்னு சொன்னது எல்லாமே உண்மையா, இது எதுவுமே நமக்கு இன்னும் தெரியாது. இனிமே சொல்ல போனா கரண்ட் கட் பண்ணாங்க, இல்ல ஜெனரேட்டர் ஆஃப் ஆயிடுச்சா, இல்ல யாரோ எடுத்து தடி எடுத்து டிரான்ஸ்பார்மர்ல அடிச்சாங்களா, பிட்குள்ள விழுந்தவங்க உயிரோட இருக்காங்களா, இல்ல இப்படி போனவங்க உயிரோட இருக்காங்க ஆனா ரிட்டர்ன் வரும்போது போஸ்ட்மார்ட்டம்ல இருந்து வராங்க, அப்ப அவங்க செத்தாங்களா இல்லையா, இல்ல இன்னும் உயிரோட இருக்காங்களா, 40 பேர் தான் இறந்தாங்களா, இல்ல அந்த கணக்குமே தப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த நிறைய கொஸ்டினை யார் எழுப்புறா தெரியுமா? அங்க நின்ன இவங்களும் கிடையாது, இங்க நின்ன இவங்களும் கிடையாது. பட் இத பாத்துட்டு இருக்க நம்ம தான். ஆனா இது எல்லாரோட வாயும், அதாவது இவங்க எல்லாருடைய வாயுமே மூடணும், கரெக்டான விஷயம் வரணும்ன்றதுக்காக தான் 3rd அன்னைக்கு சப்மிட் பண்ணுங்க இந்த வீடியோவோடைய ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளை விட முட்டாள் இதுக்கு அப்புறமும் யாருமே கிடையாது. அதாவது ஒரு வீடியோவை எடுத்து போட்டுட்டு இது வந்து என்னுடைய வீடு, இது வந்து என்னோட கார் அப்படின்னு இப்ப நான் போட்டா கூட நீங்க நம்புறீங்க தானே? அதே தாங்க சோசியல் மீடியால எல்லாருமே பண்றாங்க. இவன் வந்து பாருங்க இப்படி பண்ணோம் இப்படி பண்ணிருக்கு அப்படின்னா நம்புறீங்க. இவன் இதை பண்ணா அப்படி சொன்னா எது வீடியோல வந்தாலும் வீடியோ அப்படியா அப்ப இவன் தப்பு. அதேதான் நான் கேட்கிறேன், பாத்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க தப்பு அப்படின்னு நான் சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? தப்பா கரெக்டா அறியும் வரை கண்டிப்பா நீங்க வந்து நான் பண்ணலன்னா நிப்பீங்க. சோ ஒரு விஷயத்தை பத்தி தெரியற வரைக்கும் தயவு செய்து அமைதியா இருந்து வெயிட் பண்ணுவோம். அந்த பேஷன்ஸையும் உங்க யாருக்குமே இல்ல. இன்னும் 6 மந்த்ஸ்க்கு மேல இருக்குங்க. ஆனா அதுக்குள்ளவே இந்த இவ்வளவு விஷயம் நடக்கும் போது எல்லாமே நம்மளால மட்டும்தான் நடக்குது. நம்மளால இன்னும் பெருசாக்கிட்டே போயிட்டே இருக்கும். அங்க 40 பேர் இறந்துருக்காங்க. 40 பேர் இறந்தவங்க வீட்டுல போய் இன்னும் 2 செகண்ட் யோசிச்சு பாருங்க. நிக்க கூட தேவையில்ல. அந்த வீடியோஸ் பார்க்கும்போது 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இவன் பண்ணானா அவன் பண்ணானா இவன் இன்னானா, எதுக்கு 3ஆம் தேதி டைம் கொடுத்துருக்காங்களா? அது வரைக்கும் இருப்போம்.